Hi friends, welcome to my channel Learn with Vyas. So நம்ம இன்னைக்கு நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ்ல எக்ஸசைஸ் 2.3 ஓட கண்டினியூஷன் வீடியோ பார்க்கலாம். ஆல்ரெடி என்னோட மாடல் அரித்மெட்டிக்கோட பேசிக்ஸ் வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டேட்டா இப்போ சம்முக்கு போலாம். வாட் இஸ் தி டைம் 100 hours after 7 am கேட்டிருக்காங்க. ஸோ 7 am க்கு அப்புறம் 100 hours வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர்? 24 hours. ஸோ 100 is equal to 100 congruent to ரிமைண்டர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் mod 24 hour நாளைக்கு 24 hours இருக்கு. ஸோ 24 hours கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு நாள் கம்ப்ளீட் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ 100 வந்து இங்க 24 ஆல டிவைட் பண்றோம். 24 into 4 96 ரிமைண்டர் 4. ஸோ 24 வந்து 24 hours வந்து 4 தடவை கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதான் 96. மிச்சம் இருக்கிற 4 ஹவர் தான் இருக்கு. ஓகே. ஸோ 100 is congruent to 4 mod 24. So remainder வந்து நமக்கு 4. So time என்னவா இருக்கும்? So time is equal to 7 am plus 4 hours. அப்போ என்ன கிடைக்கும்? 7 am plus 4 hours னா உங்களுக்கு 11 am கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இதை நீங்க கிராஸ் செக் பண்ணணும்னா சும்மா நீங்க அசியூம் பண்ணிக்கலாம். மண்டே மார்னிங் 7 o'clock வந்து டைம் கிராஸ் செக் பண்ணணும்னா புரிதலுக்காக 7 o'clock வந்து டைம். ஸோ 4 நாள் தள்ளி போயிருக்கு. 96 ஹவர்ஸ்னா 4 டேஸ் தள்ளி போயிருக்கு. ஸோ 4 டேஸ்னா டியூஸ்டே 7 o'clock, வெட்னஸ்டே 7 o'clock, தேர்ஸ்டே 7 o'clock, 3 நாள் ஆயிருக்கு. 1 2 3. ஸோ 4th டே 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரைடே 7 o'clock தான் 96 hours தள்ளி இருக்கு. ஸோ பிளஸ் 4 hours 100 hours தள்ளி இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? ஸோ ஃப்ரைடே மார்னிங் 7 o'clock பிளஸ் 4. ஸோ ஃப்ரைடே மார்னிங் உங்களுக்கு 11 am உங்களுக்கு ஆன்சர். அதாவது டேஸும் கேட்டிருந்தாங்கன்னா சரி டேஸ் கொடுத்துருந்தா நம்ம பிளஸ் 4 போட்டுக்கலாம். இது ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்கேன். ஓகேங்களா? பார்க்கலாம். வாட் இஸ் தி டைம் 15 hours பிஃபோர் 11 pm கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 24 hours இருக்கணும். ஆனால் இங்கே 15 hours தான் கேட்டிருக்காங்க. ஸோ பாதி நாள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே மாட் ஃபேக்டர் என்ன எடுக்கணும்னா 12 எடுக்கணும். ஸோ 15 congruent to r mod 12. ஓகேயா? அப்போ 15 வந்து 12 ஆல டிவைட் பண்றோம். 1 times 12 ரிமைண்டர் 3. ஸோ ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ 11 pm மைனஸ் 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 8 pm வரும் இல்லையா? டைம் இஸ் ஈக்குவல் டு வேணா பிஃபோர் கொடுத்துருக்காங்க. டைம் இஸ் ஈக்குவல் டு 11 pm மைனஸ் 3 pm இஸ் ஈக்குவல் டு 8 pm வரும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்க புக் ஆன்சர் 8 pm தான் கொடுத்துருக்காங்க. அது தப்பு, புக் ஆன்சர் தப்பு. ஓகேங்களா? நம்ம லாஜிக்கலாக நான் எதுக்கு கிராஸ் செக் போன சம்ல ஏன் கிராஸ் செக் பண்ண சொன்னேன்னா ஏஎம் பிஎம் டிஃபரன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஸோ இப்போ நீங்க இப்போ மாட் 12 கொடுத்தோன்னா லைட்டாக கன்ஃபியூஸ். என்ன டேனா மாட் 24ங்கிறாங்க, திடீர்னு மாட் 12 யூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷன்லாம் தேவையில்லை. நீங்க இந்த சம்முக்கே இப்படி போடாதீங்க. ஃபைனலா ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். சும்மா ஸ்டெப்ஸ்க்காக மட்டும் நீங்க இப்படி போட்டுக்கலாம். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நான் எடுத்தேன் இல்லையா? ஸ்டெப்ஸ்க்காக இந்த மாட் 12 போடணுங்கிறதுக்காக தான் நான் எடுத்தேன். யூஸ்வலா இப்படி போடாதீங்க. இந்த மாதிரி சிம்பிள் சம்ஸ் லெஸ் than 24 hours தான் நம்மளால கவுண்ட் பண்ண முடியாதா? கையிலேயே கவுண்ட் பண்ணிடலாம். ஒரு கிளாக் வரைஞ்சிக்கோங்க. என்ன சொல்றாங்க? 11 pm சொல்றாங்க. ஸோ 15 hours முன்னாடி போகணும். ஸோ 15 hours முன்னாடி 12 hours முன்னாடி போனா இங்க 11 am வந்துடும் இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 hours முன்னாடி போனோம்னா இங்க 11 am வந்துடும். ஸோ இன்னும் 15 hours போகணும். அப்போ இன்னும் 3 hours எக்ஸ்ட்ரா போகணும் இல்லையா? 1 2 3. ஸோ இங்க வந்து என்ன இருக்கும்? 8 am இருக்கும். ஆக்சுவலா ஆன்சர் வந்து உங்களுக்கு 8 am தான். இதுக்காக தான் கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லாஜிக்கலாவும் கிராஸ் செக் பண்ணணும். உங்க புக்ல தப்பா கொடுத்துருக்காங்க டைரக்டா மாட் அதான் இந்த மாதிரி சம்ஸ்க்குலாம் டைரக்டா மாட் அப்ளை பண்ற சொல்யூஷன் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நம்ம கவுண்ட் பண்றதுலயும் தப்பு கிடையாது. ஆன்சர் கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கு. ஸோ கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிவர்ஸ்ல நான் போனது 12 மணி நேரம் ஆயிடுச்சு. -3 அந்த -3 தான் இங்க வந்திருக்கு. ஓகேங்களா? புக்ல என்ன பண்ணிருக்காங்க? அது ஏஎம் பிஎம் பார்க்காம ஒரு ரொட்டேஷன் 12 ரொட்டேஷன் முடிஞ்சிருக்கு இல்லையா? ஒரு 12 ரொட்டேஷன் முடிஞ்சிருக்கு. அதை கவுண்ட் பண்ணிட்டு தான் -3 எடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஏஎம் பிஎம் கரெக்டா வரும். இது உங்களுக்கு நீங்க ஸ்டெப்ஸ்க்கு வேணா கடைசியில ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வேணா போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த போலாம் பார்க்கலாம். Today is Tuesday. My uncle will come after 45 days. In which day my uncle will be coming கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம ரெண்டு மெத்தட்ல போடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்றேன். சண்டே வந்து 0 1 2 3 4 5 6 அதாவது வாரத்துல 7 நாளுக்கு நான் இந்த நம்பரை கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் வந்து சண்டே மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே. ஓகேங்களா? ஸோ இது எப்படி போடலாம்? ஃபர்ஸ்ட் டுடேஸ் டியூஸ்டே. இன்னைக்கு டியூஸ்டேக்கு அப்புறம் 45 days. ஸோ 45 + 2
congruent to ரிமைண்டர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா ரிமைண்டர் அப்படியே வச்சுக்கலாம் மாட் ஃபேக்டர் வந்து நமக்கு 7 ஏன்னா 7 டேஸ் இருக்கு 7 டேஸ் சைக்கிள் ஆயிட்டே இருக்கும் so 45 plus 2 is 47 47 divided by 7 7 6 are 42 remainder 5 so remainder வந்து 5 அப்போ remainder 5 னா எந்த நாளை குறிக்குது friday so the day is friday அன்னைக்கு வருவாரு 45 days கழிச்சு இல்ல நீங்க இப்படி கூட போட்டுக்கலாம் டைரக்டாவே 45 days தள்ளி வராரா சோ இன்னைக்கு டியூஸ்டே ஓகேங்களா இத நான் வச்சுக்கலாம் சோ 45 congruent to r mod 7 ஏன்னா 7 days இருக்கு இப்போ 45 7 ஆல் டிவைட் பண்றேன் 45 வந்து 7 ஆல் டிவைட் பண்றேன் 6 times 42 remainder 3 so remainder 3 அப்போ இன்னைக்கு டியூஸ்டே கூட 3 days ஆட் பண்ணனும் சோ டியூஸ்டே கூட 3 ஆட் பண்ணா 1 2 3 so third day வந்து உங்களுக்கு friday so இங்கேயும் உங்களுக்கு ஆன்சர் வரும் day is equal to friday tuesday plus 3 so third day வந்து உங்களுக்கு friday ஓகேங்களா இந்த மாதிரி ரெண்டு மெத்தட் இருக்கு உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க அத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா so இப்போ 8 சம் பார்க்கலாம் prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n ன்னு கொடுத்திருக்காங்க so any positive integer n ன்னு கொடுத்திருக்காங்க நம்ம என்ன எடுக்கலாம் யூக்ளிட்ஸ் டிவிஷன் நம்ம இந்த மாதிரி ஒரு சம் பார்த்திருக்கோம் so அது வந்து நம்ம n வந்து even integer 2x ன்னு போட்டா n is equal to 2x எல்லா even integersம் கவர் ஆயிரும் அதே மாதிரி n is equal to 2x plus 1 அப்போ எல்லா odd integersம் கவர் ஆயிரும் சோ இத ரெண்டுத்துக்கும் நம்ம செக் பண்ணாவே even integers and odd integers ரெண்டுத்துலயும் 7 ஆல் டிவிசிபிள் பண்ணாவே எல்லா பாசிட்டிவ் integersம் உங்களுக்கு கவர் ஆயிரும் சோ பாத்துக்கலாமா இனிஷியலி இது கவர் ஆகுதானே சோ என்ன கேட்டிருக்காங்க it should be divisible by 7 அப்படினா ரிமைண்டர் 0 கிடைக்கணும் சோ 2 பவர் n க்கு பதிலா 2x போடுறேன் plus 6 into 9 power 2x should be divisible by 7 ஓகேவா அப்போ 2 இப்போ x is equal to 1 போடுறேன் இப்போ எல்லா ஈவன் இன்டிஜர்ஸும் உங்களுக்கு கவர் ஆயிடும் x is equal to 1 போட்டாவே so 2 into 2 power 2 into 1 plus 6 into 9 power 2 into 1 should be divisible by 7 so அது பார்க்கலாம் 2 2s are 4 2 square is 4 plus 6 into 9 square so 6 into 9 square is 81 ஓகேவா should be divisible by 7 நீங்க போடுறேன் 6 into 81 into 6 எவ்வளவு பார்த்தலாம் 6 486 so 4 plus 486 should be divisible by 7 that's equal to 490 should be divisible by 7 so 497 ஆல் டிவைட் பண்ண முடியும்னு பார்க்கலாமா so 490 இங்க போடுறேன் 90 divide by 7 7 7s are 49 இந்த 0 இருக்கு 0 போட்டுக்கலாம் so 70 times அத டிவைட் பண்ண முடியுது ரிமைண்டர் 0 கிடைக்குது 490 is divisible by 7 so இது நம்ம என்ன பண்ணலாம் ஓவராலா 2 power 2x plus 6 into 9 power 2x is congruent to 0 mod 7 அதாவது இந்த ஈவன் இன்டிஜர்ஸ் வந்து 7 ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் 0 கிடைக்குது so it is divisible இப்போ odd செக் பண்ணலாம் odd நம்பர்ஸ்க்கு so 2 power 2x plus 1 plus 6 into 9 power 2x plus 1 ஓகேவா இது வந்து divisible by 7 ஆல் நம்ம பார்க்கணும் so 2 power x is equal to 1 போடுறேன் 1 போட்டாலே உங்களுக்கு எல்லா odd integersம் கவர் ஆயிடும் கிட்டத்தட்ட so 2 power 2 into 1 2 2 plus 1 3 2 cube plus 6 into இதுதான் 9 cube is divisible by 7 ஆல் பார்க்கணும் so that's equal to 2 cube வந்து 8 plus 6 into 9 cube வந்து 729 வரும் இது வந்து 7 ஆல் divisible ஆல் பார்க்கணும் so 8 plus 729 into 6 வந்து 4374 வரும் ஓகேங்களா divide by 7 so அது implies 4374 plus 8 வந்து 4382 இது வந்து 7 ஆல் divisible ஆல் பார்க்கணும் ஓகேங்களா so 4382 7 ஆல் divisible 7 6 are 42 remainder 18 7 2s are 14 remainder 4 so 6 times 42 remainder 0 வருது so it is divisible by 7 நமக்கு remainder 0 வந்துருச்சு so இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் 2 power 2x plus 1 plus 6 into 9 power 2x plus 1 is congruent to 0 mod 7 so all even integers are divisible by 7 and all odd integers are divisible by 7 அதனால நம்ம கடைசி என்ன ப்ரூஃப்னா therefore
2n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இதுதான் அதுக்கான proof. ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.